உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவு யாருக்கு? கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இன்று கண்டியில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு பங்காளி கட்சியாக உள்ளூராட்சி நிறுவனங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எங்கள் ஆதரவை கோரியுள்ளனர். அதற்கு மேலதிகமாக அடிமட்ட மட்டத்தில் ஆளும் கட்சியிலிருந்து சில அழைப்புகள் எங்களுக்கு வந்திருந்தாலும் ஆளும் கட்சி அதிகாரப்பூர்வமாக எங்களை கோரவில்லை. நாங்கள் கோரிய இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் மட்டுமே அதை பரிசீலிக்க முயற்சிக்கின்றோம். வடக்கு மற்றும் கிழக்கில் ஐக்கிய மக்கள் சக்தி சின்னத்தின் கீழ் போட்டியிட்டு மிக குறைந்த எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை வென்றுள்ளனர். எங்களிடம் அதிக உறுப்பினர்கள் உள்ள பகுதிகளில் சில நேரங்களில் ஆளும் கட்சியிலிருந்து பல உறுப்பினர்கள் இருந்தால் இந்த திரிவுபட்ட அமைப்பின் கீழ் அவர்களோடு கலந்துரையாட வேண்டும். அதை தீர்க்க முடிந்தால் அந்த பகுதியில் உள்ள தலைவர்கள் எங்களுடன் கலந்துரையாடுவார்கள். அதனை தவிர மத்திய அரசாங்கத்தின் தலைவர்களோடு நாங்கள் இன்னும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் குறித்து சில விமர்சனங்கள் உள்ளன. ஒரு பங்காளி கட்சியாக கட்சியின் தலைவருக்கு நீங்கள் என்ன செய்தியை வழங்குகின்றீர்கள்? அவரது தலைமைத்துவ பிரச்சினை முதலில் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் தீர்மானிக்கப்பட வேண்டும். கூட்டணியின் தலைவராக அவர் அந்த கட்சியின் தலைவராக இருக்கும் வரை அவருக்கு ஆதரவு உள்ளது. ஒரு பங்காளி கட்சி தலைவராக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியாக ஒன்றுபட வேண்டுமா? அது இடம்பெற வேண்டும் என நினைக்கின்றேன். மற்றும் ஒரு தேசிய தேர்தலுக்கு செல்வதற்கு முன்னர் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து.